கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாயக்கனால கூட திருவள்ளுவரை குறித்தும் திருக்குறளை குறித்தும் நாம் நன்றாக வாசித்திருக்கிறோம். தமிழ் பாடப்புத்தகங்களை படித்திருக்கிறோம். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். 1000ற்கு மேலாக திருக்குறளை அவர் எழுதி அதை இன்றும் பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். திருக்குறளை இன்றும் பலர் போதிக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள், விளக்குகிறார்கள். திருக்குறளை ஒரு மனிதன் கடைப்பிடிப்பாரானால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு மனிதராக வர முடியும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை திருக்குறளிலே நாம் பார்க்க முடியும். அப்போ வரலாற்றிலே இன்றைக்கு 2 விதமான சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. பலர் திருவள்ளுவர் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறார்கள், பலர் இல்லை அவர் கிறிஸ்தவர் அல்ல அப்படி என்று சொல்லுகிறார்கள். திருக்குறள் கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுதப்பட்டது என்று பலர் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் இல்லை கிறிஸ்துவுக்கு பிறகு எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இப்படி வரலாற்றிலே பல சர்ச்சையான கருத்துக்கள் ஓடிக்கொண்டிருந்த போதிலும் கூட பிரியமானவரில் இந்த திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். ஆனால் இந்த திருக்குறள் 1000ற்கு மேலாக இருந்த போதிலும் கூட இந்த திருக்குறளுக்கெல்லாம் முன்னோடியாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, அதாவது பைபிளில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, இந்த பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 39 புத்தகங்கள் அடங்கிய அந்த பழைய ஏற்பாட்டிலே நீதிமொழிகள் என்ற ஒரு புத்தகம் ஒன்று உண்டு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். கிறிஸ்துவை அறியாதவர்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகளுடைய புத்தகம் பலர் சொல்லுவாங்க அது கதை போல இல்லை, சுவாரஸ்யமாக இல்லை, அது படிப்பதற்கு புரிந்து கொள்ள முடியல அப்படி என்று பலர் சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்களே அப்படி சொல்லுவார்கள். ஆனால் திருக்குறள் 1000ற்கு மேலாக இருந்த போதிலும் இதற்கு மேலாகவும் திருக்குறளுக்கு முன்பாகவும் திருவள்ளுவருக்கு முன்பாகவும் வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு துணையோடு அவர் மூலமாக பிரியமானவர்கள நீங்கள் இந்த நீதிமொழியுடைய புத்தகத்தை வாசிப்பீர்களானால் அவ்வளவு அருமையாக இருக்கும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாறு போல இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்கள், எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு அவசியமான ஒரு புத்தகம் நீதிமொழிகள். திருக்குறளை வாசிக்கிறவங்க இந்த நீதிமொழி புத்தகத்தையும், அதாவது மத சார்பற்று, அதாவது கிறிஸ்தவம் பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படி என்ற அந்த நிலையை தாண்டி இந்த நீதிமொழியுடைய புத்தகத்தை தயவு செய்து இன்று எல்லோரும் வாசிப்பார்களானால் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை அப்படியாக மாற்றப்படும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நீதிமொழியுடைய புத்தகத்தில் யாருக்கெல்லாம் என்னென்ன கேள்விகள் இருக்கிறதோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்கும் வண்ணமாக, பதில் கொடுக்கும் வண்ணமாக, எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைய சூழ்நிலையில் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீதிமொழியுடைய புத்தகத்தில் பதிலை பார்க்க முடியும். அதாவது வைரக்கல்லையும் தங்கத்தையும் பூமிக்கு அடியில் பார்க்குறோம். ஆனால் அது எடுக்கப்பட்டு இன்றைக்கு கடைகளில் பார்க்கும்போது, ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே, அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட அந்த பிளாக் ஃப்ரைடே பிஸ்னஸ் சிஸ்டம், கமர்ஷியல் சிஸ்டம், இப்போ ஃப்ரான்ஸில் பிளாக் ஃப்ரைடே. அப்போ நகை கடைகள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் தள்ளுபடி போட்டுக்கிறாங்க. பல பொருட்கள் பல கடைகளில் தள்ளுபடி, பிஸ்னஸ், அதாவது மக்களை கவர்ந்து இழுத்து விளம்பரம் கொடுத்து அவங்க பணங்களை பிடுங்கணும். அப்போ நகை கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஜோடிக்கப்பட்டு விளம்பரம் செய்யப்பட்டு கண்ணை கவரும் ஒன்றுமாக நகைகள் தள்ளுபடியில் விற்கிறாங்க. பார்த்தா வைரம், வெள்ளி, தங்கம் இப்படி. அப்போ நம்முடைய பார்வைக்கு பார்க்கும்போது அது கண்ணை கவரும் வண்ணமாக அந்த நகையை வாங்கி அணியும் போது நமக்கு அழகூட்டும் வண்ணமாக இருக்கிறது அல்லவா? அது போலத்தான் பிரியமானவரில் நீதிமொழிகளுடைய புத்தகம் நம்மளுடைய கண்ணை அப்படி கவர்ந்து இழுக்கும் வண்ணமாக நாம் அதை வாசிக்கும் பொழுது, அந்த வாசித்த காரியத்தை உள்வாங்கி நாம் அணிந்து கொள்ளும்போது
நம்மளுடைய வாழ்க்கை அழகாக மாறும் பிரியமானவர்களே. நான் சீக்கிரமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த நீதிமொழிகளுடைய புத்தகத்தை எழுதியவர் யார் என்றால் சாலமோன். சாலமோன் ஞானி எழுதுகிறார். கடவுள்கிட்ட கேட்குறாரு, அதாவது கடவுள் இவர் கடவுள்கிட்ட ஞானத்தை கேட்குறாரு, கடவுள் அவர்கிட்ட கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ மக்களை ஆளக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கடவுள் சாலமோனுக்கு செல்வத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அதாவது அவர் ராஜாவாக இருந்து ஆளும் பொழுது அவருக்கு அந்த தேசத்தில், அதாவது விளைய வைக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் ஆசீர்வதித்த பொழுது ஞானத்தையும் தேவன் அதிகமாக கூட்டி கொடுத்தார் சாலமோனுக்கு. அப்போ சாலமோனுடைய அறிவையும் ஞானத்தையும் பார்ப்பதற்கு மற்ற நாடுகளில் இருக்கிற ராஜாக்கள், அதிகாரிகள் வந்தார்கள் என்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு அரசியல் தலைவர்கள், விஜய் வராரு, இப்போ மற்ற கட்சிக்காரங்களாம் இருக்கிறாங்க, பயங்கர போட்டி நடந்து கொண்டிருக்குது. விஜய் அவர்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை தயவு செய்து வாசிங்க. நாட்டை ஆளணும்னு ஆசைக்குது, மக்களை ஆளணும்னு ஆசைக்குது. நாட்டை ஆள்வதற்கு எதற்கு? கொள்ளையடிப்பதற்கும், ஊழல் செய்வதற்கும், லஞ்சம் வாங்குவதற்கும், விட்டு போன லாட்டரியை திருப்பி ஆதவ மூலம் கொண்டு வருவதற்கும், இல்லை சாராய கடைகளையும் குடிகளையும் இன்னும் இருக்கிற ஆட்சியை விட இன்னும் அதிகப்படுத்தி இதற்காக மக்களை ஆளுவதற்கு வரணும்? இல்லை. அப்போ மக்களை எப்படி ஆள வேண்டும் என்று சாலமோன் ஞானத்தை கேட்கிறார் கடவுளிடம். அப்போ இன்றைக்கு அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், பாஸ்டருங்க, ஊழியருங்க ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும் நம்ம. சரி, நேராக நான் மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வருகிறேன். அப்போ இந்த புத்தகத்தை சாலமோன் எழுதினார். இந்த புத்தகத்தில் பிரியமானவர்களே 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை நாம் வாசிப்போமானால் ஞானத்தை குறித்தும் மதியினத்தை குறித்தும் வேறுபடுத்தி காட்டுகிறார். அப்போ ஞானத்தை குறித்து நான் இப்போ பின்னால் பேசுகிறேன் நான். அப்போ இந்த பைபிளில் பல வார்த்தைகள் ஒரே வார்த்தைகள் போல தோன்றும், ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனி அர்த்தம் அருமையாக கற்பிக்கப்படுகிறது. அப்போ சாலமோன் இந்த நீதிமொழிகளில் எழுதினது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாக 2000-3000க்கு மேலாக நீதிமொழிகள். திருவள்ளுவர் 1000க்கு மேலே தான், ஆனால் இவர் 2000-3000க்கு மேலே நீதிமொழிகளை சாலமோன் எழுதியிருக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, இந்த நீதிமொழியுடைய புத்தகம் 31 அதிகாரம் இருக்கிறது. 31 அதிகாரத்தையும் ஒருவேளை கிறிஸ்துவை அல்லாதவர்களை கேட்பீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் திரும்ப 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 வாசிப்போமானால் அவ்வளோ அருமையாக. இப்போ விபச்சாரத்திலலாம் சிலர் விழுகிறார் அல்லவா, அரசியல்வாதிகளும் சக மனிதனும் ஆபாசத்தில், விபச்சாரத்தில் ஊழியர்கள்லாம் விழுகிறாங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் தெளிவாக இருக்கிறது சத்தியம். விபச்சாரத்தில் விழுந்தால் என்ன ஆகும், விழாமல் இருந்தானா. குடி, மதுபானத்தை குறித்து இன்று பேசுகிறாங்கள, தமிழ்நாட்டில் மதுபானத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. எந்த அரசியல் கட்சி வந்தாலும் மதுபானத்தை ஒழிக்க முடியாது. விஜயே வந்தவாலும் மதுபானத்தை ஒழிக்க மாட்டார். ஏன்னா விஜயே மதுபானத்துக்கு அடிமையானவர், அவர் இருக்கிற திரையுலகமும் மதுபானத்துக்கு அடிமையானவர்கள் அப்படி என்று கண்கூடாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா அரசியல்லே மது தான். ஆனால் இந்த மது என்ன செய்யும், இந்த மதுவுக்கு அடிமையான என்ன நடக்கும் என்பதை நீதிமொழிகள் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிச்சு பாருங்க. சரி, அப்போ ஞானத்தை குறித்து 9 அதிகாரம், மதியினத்தை குறித்து அந்த முதல் தொடக்கம் 9 அதிகாரம் பிரித்து காண்பிக்கப்படுகிறது. அப்போ சிம்பிளாக நான் ஞானத்தை குறித்து சொல்லிட்டு நான் வேகமாக போயிடுறேன், முடிவு செய்கிறேன், நிறுத்திடுறேன். ஞானம் என்றால் என்ன? வேத புத்தகத்தின்படி அறிவை சரியானபடி பயன்படுத்தும் திறமையே ஞானம். மறுபடியும் சொல்கிறேன், வேத புத்தகத்தின்படி அறிவை சரியானபடி பயன்படுத்துவது, அந்த பயன்படுத்துகின்ற திறமை தான் ஞானம். என்ன பிரதர், அப்போ அறிவு வேறு ஞானம் வேறையா அப்படின்னு கேட்கலாம். ஒரு நாட்களில் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அப்போ வேத புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை அறிவு, ஞானம். அதனால தான் பைபிளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அறிவதே. அப்போ தேவனை அறிகின்ற ஒரு அறிவு, ஞானம், அதாவது
அறிவை சரியானபடி பயன்படுத்துவது ஞானம். அப்போ அறிவும் அவசியம், ஞானமும் அவசியம். எனவே கர்த்தர் தாமே வருகின்ற செய்தியில் நம்ம பார்க்கலாம், கர்த்தர் தாமே அறிவையும் நமக்கு சரியாக கொடுக்கணும், ஞானத்தையும் நமக்கு சரியாக கொடுக்கணும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, அறிவையும் ஞானத்தையும் சரியாக எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள, அதை சரியாக பயன்படுத்தி சரியான ஒரு மனிதனாக, உம்மை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற ஒரு மனிதனாக இந்த சமூகத்தில் வாழ, முன்னேற எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து தாழ்மை ஜெபம் பிதாவே, ஆமென்.